பாண்டிய தேசமான தூங்கா நகரம் என அழைக்கப்படுற மதுரைக்கு தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரு ஓவர் நைட் ஜேர்னியை இன்றைக்கி நம்ம இங்கே சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுத் சைடுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் போகும். ஸோ அந்த சவுத் சைடில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய தேசம். என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, பாண்டிய தேசமான தூங்கா நகரம் என அழைக்கப்படுற மதுரைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு நைட் ஜேர்னி, ஓவர் நைட் ஜேர்னி எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த ட்ரெயின்னு சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, ட்ரெயின் நம்பர் 12637 பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்மளோட ஜேர்னி இன்னைக்கு சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் இருக்க போகுது. ஃபுல் ஸ்டெச் ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் நிற்கிது. ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் நிற்கும். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம என்ன கோச்சில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம், நம்மளோட ட்ரெயினுக்கு என்ன லோக்கோ இன்றைக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனாக ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க நம்மளோட பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. வாங்க உள்ளே போயிட்டு நம்மளோட கோச்சஸ்லாம் பார்ப்போம். ஃபைனலி நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. நம்மளோட கோச் இன்றைக்கி எதிரான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிது. அது கிடையாது, இந்த கோச்சில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ஸ்லீப்பரில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். S5 தான் நமக்கு இன்றைக்கி சீட் அலாட் ஆகிருக்கு. வாங்க நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸோட எக்ஸ்டீரியர்ஸை ஒவ்வொன்றா பார்த்துருவோங்க. ஏசி கோச்லேருந்து அன்ரிசர்வ் வரைக்கும் ஃபுல் அண்ட் Train number 12637 Pandian Superfast Express bound for Madurai from Chennai Egmore via Virudachalam Tiruchirappalli is ready for departure from platform number 4. சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா WAP7 ராயபுரம் ஷெட்டோட வேப் தாங்க இன்றைக்கி போட்டிருக்காங்க. சரி வாங்க நம்மளோட சூப்பரான சென்னை எக்மோர் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம்.
4 நிமிஷம் டிலேவாக நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்தியோதய எக்ஸ்பிரஸ், இது பார்த்தீங்கன்னா அடுத்து 11 மணிக்கு கிளம்பக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஸ்டேஷனாக நிற்கும். வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி போவோம். நம்ம ட்ரெயின்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தான். வாங்க நம்மளோட ட்ராவலை சூப்பராக கண்டினியூ பண்ணி போகலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நைட் வியூஸ் அவ்வளோக்கா தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். தாம்பரத்தில் 4 நிமிஷம் டிலே வந்து செங்கல்பட்டில் 2 நிமிஷம் குறைச்சி நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுச்சுங்க. இந்த நேரத்தில் ஸ்லீப்பர் ஃபேர் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 325 rupees ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புக்கிங் சார்ஜஸ் வரும். வாங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அடுத்த ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும். minutes இயர்லியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜங்ஷன், மேஜரான ஜங்ஷன் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மயிலாடுதுறை போகிறதுனால இந்த பக்கம் போகலாம், பாண்டிச்சேரி போகிறதுனால இங்கேருந்து டேரெக்ஷன் நம்ம ஜங்ஷன். இது வந்து மேஜரான ஜங்ஷன். எல்லா ட்ரெயின்ஸும் வந்து ஒரு முக்கியமாக கனெக்டான ட்ரெயின்ஸு. விழுப்புரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன், இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விருதாச்சலம் ஸ்டேஷன் தான். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. உங்களுக்கு கேப்சர் காட்டிட்டு நம்ம அடுத்து முடிஞ்சால் விருதாச்சலத்தை கேப்சர் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மார்னிங் திண்டுக்கல் ஆர் சோழவந்தான் எந்த இடத்துல இது பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு நமக்கு வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம்.
5 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருச்சி தாங்க. நம்ம திருச்சி வரைக்கும் திருச்சி தான் கவர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஒரு மாதிரி தூக்கம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கட்டுற மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ தூங்கிட்டு காலையில் எங்கே எந்திரிக்கணுமோ எந்திரிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் காட்டுறேன். இல்லை மதுரையே வந்தாலும் சரி, ஓகே, மதுரையில் நம்மளாக சூப்பராக முடிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணல, இதை ஒரு 2 விளாகர்ஸோட பண்ணிகிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சமே எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் பட்ஜெட் ட்ராவல் பரத் ப்ரோ. ஸோ இவங்க 2 பேர்த்த கூட தான் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கு? ஆல்ரெடி நீங்கள் ட்ராவல் ஏதாவது சும்மா ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் vlog அண்ட் ட்ராவல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தாங்க இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு சதன் டெலிஸ் வந்து எப்படி இருக்கும், நீட் அண்ட் கிளியர். ஓகே ஓகே. சமே எக்ஸ்பிரஸ் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது கூட இல்லை. ஸோ அதுவும் vlog-ஆக கன்வெர்ட் பண்ணுறதா 3 பேர் சேர்த்து ஒரே vlog-ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதில் கொஞ்சம் எல்லாம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அது ஜெர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ விருதாச்சலம் போய் வந்துட்டோங்க. ஸோ இன்னி வரைக்கும் ஜெர்னி சூப்பராக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் ஜாலியாக ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது ஜெர்னி ஃபுல்லாகவே. எஸ், கண்டிப்பாக வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். அண்டு நான் எப்போ காட்டுறனோ அப்போ தான் திருச்சி முடிஞ்சால் காட்டுறேன். இல்லை அடுத்து நம்ம தூங்கி முடிச்சுட்டு எப்போ காட்டணும் காட்டலாம். அது வரைக்கும் குட் நைட். ஃபைனலி நம்ம பாண்டிய தேசம் தூங்கா நகரம் அழைக்கப்படுற பல பேர் கொண்ட நம்மளோட மதுரையை ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இயர்லியாக நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மதுரை ஜங்ஷனை ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஓவரால் நைட் ஜேர்னி ஒரு சூப்பராகவே அமைஞ்சதுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸில் விருதாச்சலமில் தூங்கணும்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கூடல் நகர் வந்து தாங்க எழுந்திரிச்சேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ஜேர்னி, நல்ல ஒரு ஓவர் டயர்டு ஃபேஸில் உங்களுக்கு லைட்டாக அப்படியே பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஜேர்னி ஆல்மோஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறாங்க. பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுற ட்ரெயின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட
சோழன் எக்ஸ்பிரஸ் அண்டு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டும் திருச்சியை சேர்ந்த சோழனும் அண்ட் ராக்ஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸோட ரைட் ஷேரிங் பண்ணி தாங்க வண்டியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம கூட இருந்த 2 விளாகர்ஸ்கிட்டையும் கேட்கலாம் ட்ராவல் எப்படி அமைஞ்சுதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் விளாக் எப்படி அமைஞ்சுன்னு சொல்லிட்டு சமி அண்ட் பரத் ப்ரோட்ட கேட்கலாம். சொல்லுங்கள். ஸோ நாங்கள் விருத்தாச்சலம் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுப்போம் எங்கள் தாமம் ப்ரோ. ஸோ விருத்தாச்சலம் தூங்க போனதாங்க. அந்த ட்ரெயின் போகிற வேகத்துக்கும் வெளியில் சில்னஸ் பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க உள்ள. ஸோ தாமம் பார்த்து போகிறோம் பெட்ஷீட் போட்டு தூங்கினது தாங்க. மதுரை வந்து தாங்க ஏஞ்சாரு. மதுரை அவுட்டர்னா கூட நகர் வந்தாங்க, இவங்களாம் ஏஞ்சாங்களே. ஸோ அது வரைக்கும் செம்ம தூக்கங்க. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஜெர்னி மதுரைக்கு வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த பாண்டியன் தாங்க. 9:40 ஏறி 10 மணிக்கு படுத்து காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணுமா? பாண்டியனில் தாராளமாக வாங்க. கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி வைஸும் இந்த வண்டிக்கு பக்காவாக கொடுக்குறாங்க. ஆர்பிஎஃப்பும் அதே மாதிரி நம்ம டிசியும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸே தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு ஓகே, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பருங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. ஒரு சூப்பரான ஜேர்னி நம்மளோட மதுரை ஜங்ஷனில் இன்றைக்கி முடிவுக்கு வருது. இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் இதே மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன வீடியோங்கிறது நெக்ஸ்ட்டு வரும், மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் சமி க்ளோஸ் பட்ஜெட் ட்ராவலர் தாமோ ட்ராவலாக்ஸ். டாட்டா.